சிறுகதை பிரெட்னி. எழுத்து G.S. தேவகுமார். குரல் சிவம் தமிழ்ச்செல்வம். கோயில் வாசலில் சட்டையை முந்தி தள்ளிய தொப்பை வைத்திருக்கும் தன் நண்பன் மகேந்திராவோடு காத்திருந்தான் தமிழ்ச்செல்வம். மௌன சிரிப்புடன் வெட்கப்பட்டு கீழே குனிந்தபடி அவனை கடந்தாள் தமிழ்ச்செல்வி. அவளுக்கு முன்பே மாப்பிள்ளை யாரென்பது காட்டப்பட்டிருக்க வேண்டும். நேற்று இரவே இந்த தமிழைப் போலவே எல்லா தகவலையும் சமூக ஊடகங்களின் வழியாக அந்த தமிழும் ஆராய்ந்திருப்பாள். அம்மா வேகமாக அவன் அருகில் வந்து ஏதோ பேசினாள். விமானம் தரையிறங்கும் இரைச்சலுடன், ஹலோ மைக் டெஸ்டிங், ஹலோ மைக் டெஸ்டிங், 1 2 3 ஓம் சக்தி என்று ஒலிவாங்கியில் கத்திய இளைஞனை மனதில் கருவிக்கொண்டான் தமிழ்ச்செல்வம். இவதாண்டா பொண்ணு என அம்மா சொல்லியிருக்கலாம் என நினைத்து கொண்டான். அம்மா திருமணத்திற்கு பெண் பார்த்ததாக சொன்னார். ஜாதகம் எல்லாம் சரியாக உள்ளதாகவும் சொன்னார். 34 வயதாகிவிட்டது. இனி யாரை காட்டினாலும் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று அம்மா முன்கூட்டியே ஜாதகம் பார்த்துவிட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது. தங்கை வேறு அம்மா பார்த்த பெண்ணின் பெயரை குறிப்பிட்டு முகநூலில் பார்க்கச் சொன்னாள். இனி காலம் கடந்த எந்த காரணமும் இல்லை. முகநூலில் தமிழ்ச்செல்வி என்ற அவள் பெயரில் நுழைந்தான். அவளை பார்த்தபோது உண்மையில் அவனுக்கு அது மகிழ்ச்சியாகவே இருந்தது. அம்மா தன்னை ஏமாற்றவில்லை என எண்ணிக்கொண்டான். எல்லா படங்களிலும் பக்தி மார்க்கமாக தெரிந்தாள் தமிழ்ச்செல்வி. அதுதான் அம்மாவை கவர்ந்திருக்கும் என நினைத்து கொண்டான். தமிழ்ச்செல்விக்கு தெரியாமல் அவளை புகைப்படம் எடுக்கலாமா என குறுகுறுத்தது. தமிழ்ச்செல்வியை அவன் முன்னமே அறிவான். அவளை சந்தித்தது தற்செயலானது. அது சில நாட்களுக்கு முன்னர் நிகழ்ந்தது. அது ஓர் அபூர்வ சந்திப்பு என்றுதான் அவன் மனம் சொல்கிறது. மகேந்திராவ் அழைத்தபோது அவனும் உற்சாகமாகவே கோயிலுக்கு கிளம்பினான். வியர்வையில் மினுக்கிய பூசாரி பெண்களையெல்லாம் வந்து கும்மியடிக்கச் சொன்னார். அப்போது தமிழ்ச்செல்வி அவன் பார்வையில் பட்டாள். மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து ஓடினாள். மற்றவர்களின் கும்மியில் உள்ள செயற்கைத்தனம் இவளின் கும்மியில் இல்லை. இடுப்பு மட்டும் தனியாக சுழன்றாடியது. வலது கீழ் பக்கவாட்டில் ஒரு கைத்தட்டல். அதே வேகத்தோடு இடது மேல் நோக்கி இன்னொரு முறை கால் மாற்றி துள்ளி துள்ளி குதித்தாள். முக பாவனைகளும் கும்மியோடு இணைந்ததை பார்க்கவும் அசத்தலாக இருந்தது. அந்த அசைவுகள் அவனுக்கு வெகுவாக பரிச்சயமாகி இருந்தன. கொஞ்ச நேரத்தில் மனதில் பளிச்சிட்டது. பிரிட்னி மாதிரியே அசைவுகள். கிமி போர், கிமி 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 பாடல் பின்னணியில் ஒலித்தால் பிரிட்னி மாதிரியே தெரிவாள். பிரிட்னி கும்மியடித்து ஆடினால் எப்படி இருப்பாள்? அவனுக்கு சந்தேகமே இல்லை. இதோ இப்படிதான் இருப்பாள். கிமி போர், கிமி கிமி பாடல்தான் அப்போது அவன் மனதில் ஒலித்தது. கிம்மியும் கும்மியும் ஒன்றிணைந்ததால் ஈருடலான தமிழ்ச்செல்வியும் பிரிட்னி ஸ்பேஸும் ஓருயிரானார்கள். அவன் வியந்து போய் அந்த ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். அன்றுதான் கொடியேற்றம். தீமிதிக்கு இன்னும் 1 வாரம் உள்ளது. தினம் வந்து ஆடுவாளா என்று மறுநாளும் கோவிலுக்கு கிளம்பினான். எல்லாவற்றுக்கும் பிரிட்னி தான் காரணம். பிரிட்னி அவன் வாழ்வில் நுழைந்த கதை சுவாரஸ்யமானது. NTV7 என்ற தனியார் அலைவரிசையில் தணிக்கை செய்த பிரிட்னியின் ஆடலையும் பாடலையும் பின்புறம் பெருத்திருக்கும் தன் வீட்டு தொலைக்காட்சியில்தான் முதலில் பார்த்தான். அவள் குரலின் அதிர்வலைகள் தென்கிழக்காசியாவில் உள்ள ராஜேந்திர சோழன் கொண்ட கடாரம் மாநிலத்தில் தோட்ட துண்டாடலை வரலாற்றிலிருந்து மறைக்க கட்டி கொடுக்கப்பட்ட தாமான் வீட்டில் வசிக்கும் தமிழ்ச்செல்வத்தையும் விட்டு வைக்கவில்லை. அவள் இடுப்பை இயல்பாக சுழற்றுவதை பார்த்த பிறகு அவளின் ஆட்டத்திற்கும் ரசிகனானான். பாப் இசை வரலாற்றில் தனி நட்சத்திரமாக மின்னும் பிரிட்னியின் குரலொலியால் போதை ஏற்றியவுடன்தான் தமிழ்ச்செல்வத்தின் காலை இனிதாக தொடங்கும். இடைநிலை பள்ளியில் படிவம் 3 நுழையும் போதே பிரிட்னியும் அவனின் மன உலகில் நுழைந்தாள். அவனின் சொப்பன ஸ்கலித நாட்களில் பிரிட்னியின் இனிமையான குரல் எப்போதும் அவனுள் முணுமுணுத்து கொண்டே இருந்தது. இசையோடு சேர்ந்த அவளின் குரலும்
அவனுள் விடாமல் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தன. ஏதோ வினோத இசைக்கருவிலிருந்து வெளிவரும் நாதம் போன்ற அவளின் குரல் மட்டுமே தமிழ்ச்செல்வத்தின் முதல் ஈர்ப்பு. புல்லாங்குழலிலிருந்து அற்புதமான இசை வெளிவருவது போலவே பிரிட்னியின் குரலிலிருந்து அற்புதமான பாப் பாடல்கள் வெளிவருவதாக அவன் நம்பினான். பின்னாட்களில் அவளின் குரல் தாளாட்டாமல் அவன் தூங்க மாட்டான் என்று அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஹிட் மீ பேபி ஒன் மோர் டைம் என்று வகுப்பில் தன்னை அறியாமல் அழுத்தமாக வெளியே கொட்டிய ஆழ்மன உணர்ச்சிகள் அனைவரையும் திரும்பி பார்க்கச் செய்தது. பிரிட்னி யார் என்பது தெரியாத வகுப்பு தோழர்களுக்கு தமிழ்ச்செல்வம் ஒரு ஜோக்கராக தெரிந்தான். நாம் பிரிட்னி ஸ்பியர்ஸ் வயிற்றில்தான் பம்பரங்கள் விட வேண்டும். ஐநா சபை அங்கே, வா அப்பீல் செய்யலாம். அந்த காலகட்டத்தில் வெளியான தமிழ் திரை பாடலிலும் பிரிட்னியின் பெயர் இடம்பெற்றதை சக பள்ளி தோழர்கள் யாரும் அவனைப் போல கவனித்திருக்கவில்லை என்பதை கொண்டு அவன் அதை உறுதி செய்து கொண்டான். அது அவனுக்கு ஒரு வகையில் நிம்மதியாக கூட இருந்தது. பிரிட்னி தனக்கு மட்டுமானவள் என ரகசியம் காத்தான். தன்னிடம் சொற்பமான சேகரிப்பில் இருந்த பணத்தில் பிரிட்னி பாடல் டிவிடி ஒன்றை வாங்கி பொக்கிஷம் போல பாதுகாத்து கொண்டிருந்தான். ஸ்பீடி வீடியோ ஸ்டோரில் அந்த டிவிடி வாங்கும் போது பிரிட்னியின் இடுப்பளவு போஸ்டர் ஒன்று இலவசமாக கிடைத்தது. அந்த படத்தில் தமிழ் பெண்கள் மாதிரியே பிரிட்னி இரட்டை பூராஞ்சடை பின்னி அதில் இளஞ்சிவப்பு ரிப்பன் கட்டியிருந்தாள். அந்த போஸ்டரை உற்சாகமாக தன் அறை கதவின் உள்பக்கத்தில் ஒட்டி வைத்து கொண்டான். ஒரு நாள் முடிவெட்டி கொள்ள சென்ற கடையில் கேலக்ஸி என்ற பொழுதுபோக்கு இதழ் கண்ணில் பட்டது. பிரிட்னியின் படங்களும் செய்திகளும் கேலக்சியில் அதிகம் வருவதை தெரிந்து கொண்டு மாதம் 2 முறை வெளிவரும் அந்த இதழை கடமையாக வாங்கினான். அதில் வந்த செய்திகளை திக்கி திணறி படித்து புரிந்து கொண்டான். அவளை அறிய ஆங்கிலத்தை சுயமாகவே கற்றான். பிரிட்னியைப் போல முக அமைப்பை மாற்ற கலிபோர்னியாவைச் சேர்ந்த பிரையன் ரே என்ற இளைஞர் இதுவரை 90 காஸ்மெட்டிக் அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளார். மூக்கு, உதடு, தலைமயிர், உடல் எடை என்று தொடர்ந்து மாற்றிக்கொண்டே போகிறார். பல லட்சக்கணக்கான டாலர்கள் செலவழித்துள்ளார் என்ற செய்தியை அவன் கத்தரித்து தன் அறையில் அழகாக பிரேம் போட்டு ஒட்டி வைத்து கொண்டான். சீன வம்சாவளியை சேர்ந்த அவன் ஆங்கில ஆசிரியையின் மனம் கவர்ந்த மாணவனானதெல்லாம் பிரிட்னியின் தயவால்தான். பள்ளியில் ஆங்கில பாடத்தை மட்டும் மிக கவனமுடன் கற்றான். பிரிட்னியின் புரியாத பாடல் வரிகளுக்கு ஆங்கில தமிழ் அகராதியை புரட்டி குறித்து வைப்பான். கேலக்ஸி தவிர இன்னும் இசை குறித்த பல ஆங்கில சஞ்சிகைகளை விடாமல் வாங்கி பிரிட்னி குறித்த செய்திகளை கத்தரித்து வைத்தான். அவன் கத்தரித்து ஒட்டியவை நாளடைவில் பிரிட்னி குறித்த தனி புத்தகமாகவே மாறிவிட்டது. தமிழ் இதழ்களிலும் அவன் பிரிட்னியை பற்றி ஆராய்ந்துள்ளான். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. தமிழ் சினிமா நடிகைகளுக்கு பெரிய இடம் ஒதுக்கிவிட்டு எப்போதாவது பிரிட்னி குறித்த கிசுகிசு செய்திகள் மட்டுமே தாங்கி வரும் தமிழ் பத்திரிகைகள் அவனுக்கு எரிச்சல் மூட்டின. அவன் தேடிய புரியாத ஆங்கிலத்தில் உள்ள பாடல் வரிகளின் நேரடி தமிழ் அர்த்தங்கள் பெரும்பாலும் கெட்ட வார்த்தைகளாக இருந்தன. ஆனால் ஆங்கிலத்தில் அந்த பாடல் வரிகள் கெட்ட வார்த்தைக்கான அருவருப்பை தரவில்லை. இட்ஸ் பிரிட்னி பீச் என்று தொடங்கிய பிளாக் அவுட் ஆல்பத்தின் பாடலில் பீச் என்ற சொல்லுக்கு பொருள் தேடிய போது பெண்ணாய், அவலட்சணமானவள், அருவருக்கத்தக்கவள், ஒழுக்கம் தவறிய பெண், நடத்தை கெட்டவள் என்றாக இருந்தன. அவ்வரிகளால் அவனுக்கு எந்த அருவருப்பான உணர்வும் எழுந்ததில்லை. தொழில்நுட்ப வளர்ச்சியால் நினைத்த இடத்திலேயே பிரிட்னியின் பாடல்களை கேட்கும் வாய்ப்பு சில ஆண்டுகளுக்கு பின் கிடைத்தது. நினைத்த நேரத்தில் கலை நிகழ்ச்சிகளையும் இணையத்தில் பார்த்து பரவசப்பட்டான். பிரிட்னியின் ரசிகர்கள் உற்சாகம் கொண்டு தாங்களும் சேர்ந்து பிரிட்னியின் கலை நிகழ்ச்சியில் எல்லாவற்றையும் மறந்து மருளாட்டமாகவே ஆடி கைத்தட்டி விழுந்து புரண்டு குதூகலிப்பதை கொஞ்சம் பொறாமையுடன் தான் பார்த்தான். பிரீத் ஆன் மீ போன்ற ரொமான்டிக் பாடல்களில் கட்டிலறை முத்தங்கள் மேடையில் பரிமாற்றப்படுவதால் உள்நாட்டில் பிரிட்னியின் கலை நிகழ்ச்சிக்கு தடையிருந்தது. இசை என்பது மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது என்பதைப் போல தூரத்துக்கும் அப்பாற்பட்டது என தனக்குள் சொல்லிக் கொள்வான். பிரிட்னியை ஓர் அந்தரங்கமான கொண்டாட்டமாக உணர்ந்தான். அதில் யாரையும் மூக்கை நுழைக்க தமிழ்ச்செல்வம் அனுமதிப்பதில்லை.
அவ்வப்போது ஏற்பட்ட சொப்பன ஸ்கலிகத்திற்கு அவன் பிரிட்னியை குறை சொல்லவில்லை. ஆனால் பிரிட்னி குறித்த பல்வேறான கிசுகிசுக்களும் அவனை எட்டவே செய்தன. பிரிட்னி தன்னை கட்டாயப்படுத்தி பல முறை உடலுறவு வைத்து கொண்டதாக பிரிட்னியின் பாதுகாவலரில் ஒருவன் காவல்துறையில் புகார் கொடுத்த செய்தி பரபரப்பாக பரவியது. அது உலகம் முழுக்க தலைப்புச் செய்தியாக வந்தது. ஆனால் அந்த செய்தியால் பிரிட்னியின் ரசிகர்கள் யாரும் கோபமே கொள்ளவில்லை, தமிழையும் சேர்த்து. பெண்களுக்கு எதிரான ஆணாதிக்க சதியாகவே தமிழ்ச்செல்வம் உட்பட பலர் இந்த வழக்கை பார்த்தனர். பிரிட்னியின் பணத்தை சட்டத்தின் முன்னாலேயே பகல் கொள்ளையடிக்கும் நோக்கத்திற்காகவே இவ்வாறான புகார் அளிக்கப்பட்டது என்று அவளின் உள்ளூர் ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் வக்காலத்து வாங்கினார்கள். உலக ரசிகர்களோ கொதித்தெழுந்து கொச்சை வார்த்தைகளால் அந்த பாதுகாவலனை உயிரோடு பொறித்து எடுத்தார்கள். பிரிட்னி தலைமுறையினரில் யாரும் கட்சியே தாவுவதில்லை. அவர்களுக்கு அவள் இசைக்காக பிறந்த இசை தேவதை. அவளை இதுபோன்ற அற்பமான அவதூறுகள் ஒன்றும் செய்துவிடாது. ஒரு இசைக்கருவிலிருந்து பிறக்கும் நாதம் போன்ற அவளின் குரல் எல்லாவற்றையும் துவம்சம் செய்துவிடும். அவள் இசையோடு ஒத்திசைத்து விட்டவள் என்பதை தமிழ்ச்செல்வம் முன்பே புரிந்து கொண்டு விட்டான். பிரிட்னி ஸ்பியர்ஸ் இசைக்காகவே மனதை பலியிட்டவள். நடனத்திற்கு தன் உடலையும் ஆரோக்கியத்தையும் பலியிட்டவள். இசை தேவதையின் கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களே பிரிட்னியின் இன்றைய கோடிக்கணக்கான ரசிகர்கள். அவளின் குரலே இசை, நடனமே பிரபஞ்சம் இயக்கம். பிரிட்னியோடு ஒரு தனித்த தலைமுறையே உருவானது. தமிழ்ச்செல்வம் தன்னை பிரிட்னி ஜெனரேஷன் என்று சொல்லிக் கொள்வதில் கர்வம் கொண்டான். இன்றும் அவனது அறையில் 4 மூலைகளிலும் பிரிட்னியின் படங்கள் பெரிய அளவில் கண்ணாடிக்குள் தொங்குகின்றன. அறை கதவிற்கு பின்புறம் இப்போது புதிய போஸ்டர் ஒட்டி நிற்கிறது. அது சீன தேசத்திலிருந்து வந்தது. ஒவ்வொரு படங்களிலும் அவளின் கலை நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் காட்சிகள். இந்த படங்களை பார்க்கும்போது அவன் அன்றைய வேலை அழுத்தத்திலிருந்து விடுபட்டான். மனம் மகிழ்ச்சியால் உற்சாகம் அடையும் போது அவனின் உடலும் அதற்கு இசைந்துவிடும். உடல் சரியில்லாத காலங்களில் பிரிட்னியின் பாடல்கள் இவனின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துவிடும். லேடி காகா, பியான்சி, ரிஹானா, கேட்ரி பெர்ரி, டேலர் ஸ்பேட், ஜெனிஃபர் பாஸ் என தமிழ்ச்செல்வத்தை பார்த்து அவன் நண்பர்கள் சிலரும் ஆங்கில பாடகிகள் பெயர்களை உச்சரிக்க தொடங்கிய காலங்கள் உண்டு. அவர்களில் சிலர் முன்பு அவனை ஜோக்கர் என்று நகைத்தவர்கள்தான். அப்போதெல்லாம் தமிழ்ச்செல்வம் தனக்குள் சிரித்து கொள்வான். எல்லா வெள்ளைக்காரிகளைப் போல பிரிட்னியின் முகம் இருப்பதில்லை. அவளின் கண்களின் இமையும் புருவமும் மட்டுமே மை அடித்த மாதிரி கருப்பு நிறத்தில் மின்னும். ஆனால் பாடல் காட்சிகளில் அவளோடு ஒத்திசைத்து ஆடும் விரிந்த கூந்தல் மட்டும் எல்லா வெள்ளைக்காரிகளின் மாதிரி இயற்கையான பொன்னிறத்தில் மினுக்கும். இதையெல்லாம் தமிழ்ச்செல்வம் அனுபாக ஆராய்ச்சி செய்து காரணங்கள் தெரியாமல் இதயத்தில் குறிப்பு மட்டும் எடுப்பான். ஒருமுறை அவள் மொட்டையடித்து ஆடி கலை நிகழ்ச்சியில் ஏற்படுத்திய அதிர்ச்சியில் அவன் இன்னும் மீளவில்லை. மொட்டைத்தலை பிரிட்னியும் அவனை கவரவே செய்தாள். தன் அறையுள்ளே நுழையும் யாரையும் அவன் அனுமதிப்பதில்லை. பிரிட்னியின் மேலுள்ள அன்பால் தன் அறையை தானே சுத்தம் செய்து தூய்மையாக வைத்திருப்பான். அவனின் அறையில் அவனுக்காகவே சோனி 3D ப்ளூரே ஹோம் தியேட்டரை சிஸ்டத்தை வைத்திருந்தான். இந்த ஹோம் தியேட்டரில் வரும் 4 ஸ்பீக்கர்களை தரையில் நிறுத்தி வைத்திருக்கிறான். இந்த ஹோம் தியேட்டரில் இரைச்சல் இருக்காது. அதனால் இது வழங்கும் பிரிட்னியின் பாடல் மிக தெளிவாக, அதே நேரத்தில் அதிரடியாக ஒலிக்கும். அறையின் நடுவே நவீன சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு சில நேரம் சுவற்றில் உள்ள பிரிட்னியின் படங்களை பார்த்தபடி கேட்பான். பல நேரம் கண்களை மூடியபடியே பிரிட்னியின் இசை ஆல்பத்தில் ஒத்திசைவான். அந்த ஆடியோ ரூம் அவனது ஆன்மாவை நிரப்பியே வந்துள்ளது. எல்லாமே மனதில் ஊறிய நெடுநாள் திட்டங்கள். பிரிட்னிக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியலே வைத்திருந்தான். வேலைக்கு சேர்ந்த பின் ஒவ்வொன்றாய் நிறைவேற்றி தனக்குத்தானே பெருமைப்பட்டு கொண்டான். சோனி ஃபுல் HD டிவியை காலத்திற்கு ஏற்ப தன் அறையின் சுவற்றில் மாற்றினான். பிரிட்னியின் ஆல்பம் உள்நாட்டில் தணிக்கை செய்யப்படுவதால் இணைய சந்தை வழியில் அதிக விலை கொடுத்து வாங்கி வரிசைப்படுத்தினான். வாழ்க்கை குறித்து அவனின் ஆழ்மனதின் கேள்விகள் 2. இசைக்கு ஏது மொழி, கலைக்கு ஏன் தணிக்கை? பிரிட்னி பெயரை சொல்லும் போதெல்லாம் மகனுக்கு ஏதோ கிறித்துவ பேய் பிடித்து விட்டதென்றும்
அவன் மதம் மாறி திருமணம் செய்து கொள்வானோ என்னும் பயமும் அவன் அம்மாவுக்கு வந்தது. 80களில் தோட்டத்தில் இருந்தபோது புதிதாக மதம் மாறிய குடும்பம் அவர்கள் வீட்டின் முன் வளர்ந்த வேப்ப மரத்தை தங்களுக்கு ஆகாதென்று வெட்டி எறிந்தார்கள். இதனால் தோட்டத்தில் சர்ச்சை, வாக்குவாதம், முகச்சுளிப்பு என்ற போர் மூண்டது. அதன் பாதிப்பு தமிழின் அம்மாவிடம் இன்னமும் இருக்கின்றது. இரவில் நினைவில் ஒளிந்திருந்த அவள் எதையோ பிடித்து வெளியே வருவாள். உன்னை திருப்திப்படுத்தவே நான் பிறந்தேன் என்ற பாடலை பாடுவாள். அவன் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிந்தால் எல்லா தமிழ் அம்மாக்களையும் போல விளக்கமாறு பிஞ்சிடும். பிரிட்னி விளக்கமாறு, பிரிட்னி விளக்கமாறு. பிரிட்னியைப் போலவே ஒருத்தியை மணக்க வேண்டும், அதுவும் இந்து பெண்ணாக இருக்க வேண்டும் என்றுதான் கோவில் திருவிழாவில் கோரிக்கை வைக்க தமிழ் நினைத்திருந்தான். மகேன்ராவ் அழைத்தபோது உடனே சென்றதுக்கு அதுவே முதல் காரணம். அங்கு தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் அவளையே அவன் அம்மா பார்த்து வைத்துள்ளதும் ஆச்சரியமான திருப்பங்கள். அவன் திருமணம் குறித்து யோசிக்க அம்மாதான் காரணம். அவன் நண்பர்கள் எல்லோரும் திருமணம் செய்துவிட்டார்கள். ஆனால் இவன் மனதிலும் பகல் கனவிலும் பிரிட்னி தான் ஒரே நம்பிக்கையாக இருந்தாள். கூடிய விரைவில் திருமணம் செய்ய துடிக்கும் வயதும் அதன் உணர்ச்சிகளும் கொடுக்கும் நெருக்கடிகளை சமாளிக்க பிரிட்னி மட்டுமே துணையிருந்தாள். அவனின் அம்மா எப்போதும் தன் மகனின் திருமண தடையை குறித்து புலம்பாத ஆள் இல்லை. இந்த ஆண்டு அம்மன் கோவில் திருவிழாவில் தீச்சட்டியும் மடிப்பிச்சையும் எடுப்பதாகவும் தமிழுக்காக வேண்டிக் கொண்டிருந்தார். மகன் தமிழ்ச்செல்வத்தை பார்க்க அவன் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் தமிழின் திருமண தடையை குறித்து சொல்லி அம்மா புலம்புவார். அந்த புலம்பலை கடந்தே தமிழ்ச்செல்வத்தை மகன் பார்க்க இயலும். உங்க அம்மா யாருக்கிட்ட எதை பேசினாலும் உனக்கு இன்னும் பொண்ணு அமையாத டாபிக் கண்டிப்பா வந்துடும். நீ எந்த டாபிக் பத்தி பேசினாலும் பிரிட்னி கண்டிப்பா வந்து தலைமுடிய விரிச்சு போட்டு ஆடுவா. இவ்வாறு மனக்குரலில் முணுமுணுத்து கொண்டே மகன் தமிழ்ச்செல்வத்தின் வீட்டை விட்டு வெளியேறுவான். அம்மாவின் எல்லா வேண்டுதல்களும் தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் கைகூடுவதாக தோன்றியது. அதனாலேயே மறுநாளும் அவளை பார்க்க ஆவலாக கோயிலுக்கு சென்றான். இன்று அவள் பாவாடை தாவணியில் அதிக கவர்ச்சியில் வந்திருந்தாள். முகமெல்லாம் மின்னியது, கண்களின் இமைகளும் மின்னியது. இன்று அவள் கும்மி அடிக்காதது அவனுக்கு பெரிய ஏமாற்றம். நெற்றியில் 5 காசு அளவில் அழகாக கருப்பு நிற பொட்டு வைத்திருந்தவள் கழுத்தில் கருப்பு கயிற்றில் மின்னிய பொட்டு ஒன்றையும் கட்டியிருந்தாள். பிரிட்னியின் தீவிர ரசிகன் பிரிட்னியின் சாயலில் பார்த்தவளை மீண்டும் மீண்டும் பார்க்கவே பரிதவித்தான். அவள் கழுத்தில் கருப்பு கயிற்றில் கட்டியிருந்த பொட்டு குறித்து தன் நண்பன் மகேனிடம் கேட்டான். எனக்கும் சரியா தெரியல மச்சி, எங்க பாட்டி கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. அன்றிரவு மகேன் புலனத்தில் குரல் பதிவை அனுப்பினான். அது மச்சி 3 விதமா எங்க பாட்டி சொன்னாங்க. அதுல புதுசா கடங்கட்டு பொட்டுன்னு சொன்னாங்க. அதுதான் புதுசா இருந்துச்சு. என்னடா புதுசா இருக்கு? அதான்டா, அந்த காலத்துல செட்டியார் முதலியார்கிட்ட ரொம்ப கடன் வாங்கினவங்க இனிமே கடனே வாங்கக்கூடாது, கடன்லாம் சீக்கிரமா கட்டணும்னு கங்கணம் கட்டி சாமி கிட்ட வேண்டி பொட்டு கட்டுவாங்களாம். ஆனா இப்ப அதெல்லாம் யாரும் செய்யறது இல்லையா? அது அந்த காலத்திலேயா. மறுநாள் கோயில் வாசலில் அவள் ஆட்டத்தை பார்க்க தயாரானான். அவளை காணவில்லை. இளைஞர்கள் தங்களை மறந்து உரிமையோடு கலந்திருந்தார்கள். அங்கே இடி முழங்குது என்று இடியோடு பாடல் தொடங்கியது. உரிமையின் ஒவ்வொரு அடியால் கீழே ஆங்காங்கே ஓட்டையாகவும் கிழிந்தும் கிடந்த சிமெண்ட் தரையும் மேலே தகரக்கூரையும் அதிர்ந்தது. அவனுக்கு பின்னால் இருந்து குரலில் இடியோசை கேட்டது. அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தான். அவள்தான். உடன் ஓர் அம்மையாரும் கைகளை தட்டிக்கொண்டும் வாயில் இடியோசையை எழுப்பிக் கொண்டும் அந்த இடத்தையே அதிரடித்தார்கள். அந்த அம்மையார் முகமுழுக்க மஞ்சளை அப்பி சிவப்பு நிறத்தில் நெற்றியில் 50 காசு அளவில் பொட்டு வைத்திருந்தார். தொண்டைக்குழியில் 10 காசு அளவில் அதே நிறத்தில் பொட்டு. ஷீரடி சாய்பாபா மாதிரி தலையில் ஆரஞ்சு வண்ணத்தில் துணி கட்டியிருந்தார். உரிமையின் வேகம் கூடிய போது அந்த அம்மையார் அசைவின்றி நின்றார். ஒரே கதறலில் உரிமையின் ஓசைக்கு ஈடு கொடுத்தாள். நீட்டிய நாக்கை உள்ளே இழுக்கவில்லை. இறுகி கட்டியிருந்த துணி வேகமாக ஆட்டிய தலையிலிருந்து விடுதலை பெற்றது. வேகமாக நடந்து போய் வட்டமாக உரிமை அடித்தவர்களின் குழுவின் நடுவில் நின்றாள். உரிமையின் இசைக்கு ஏற்ற மாதிரி அவரின் ஆட்டம் வளைந்து கொடுத்தது.
பிரிட்னியின் சாயல் கொண்டவள் கைகளை தட்டியபடி அம்மையாரின் ஆட்டத்திற்கு பாராட்டு கொடுத்தாள். அம்மையாரோடு சேர்ந்து நின்ற இடத்திலேயே அசைந்து மகிழ்ந்தாள். அந்த அம்மையார் அவளின் அம்மாவாக இருக்கக்கூடும் என தமிழ்ச்செல்வம் மனதில் ஊகித்திருந்தான். வயது பேதமின்றி தங்களை மறந்த பல பெண்கள் புடவை நழுவியதையும் துப்பட்டா பறந்ததையும் டீசர்ட் உடலை இறுக்கி இடுப்புக்கு சற்று மேலேறியதையும் பற்றிய பிரக்ஞை எதுவுமின்றி மருள் வந்து பக்தி பரவசத்தில் ஆடினார்கள். பிஞ்சு குழந்தைகளின் கால்கள் மிதித்தது கூட தெரியாமல் ஆடிக்கொண்டே நாகப்பூற்றை நோக்கினார்கள். அவனுக்கு திடீரென பிரிட்னி கலை நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வந்தன. அங்கே அதுவரை பாடிக்கொண்டிருந்த பட்டுத்துணி தலைப்பாக இளைஞரின் ஒளி வாங்கியை பிடுங்கி ஒரு பெரியவர், "எம்மா, பொம்பளைங்க முன்னால வந்து பிடிங்கம்மா, தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்க முன்னால வந்து பிடிங்கம்மா" என்று கோபமும் தன் வயதுக்கான கரகரப்பான குரலிலும் கலந்தபடி வெளிப்படுத்தினார். ஏதோ தயக்கத்தால் ஆடிய பெண்களை பிடிக்கவும் அவர்களின் நழுவிய உடையை சரி செய்யவும் ஆண்கள் பின்வாங்கினார்கள். "படிச்சவங்க ஏண்டா சாமி வந்து ஆட மாட்டாங்க?" என்று பின் நகர்ந்தபடி மகேன் தமிழ்ச்செல்வத்துடன் காதோடு காது வைத்து கேட்டான். "படிச்சவங்க சாமியார் ஆவாங்க, படிக்காதவங்க சாமி ஆடுவாங்க" என்று தமிழ்ச்செல்வம் சொன்ன பதிலை கேட்டு நின்றான் மகேன் ராவ். வீட்டிற்கு வந்ததும் அறைக்குள் புகுந்தான். ஒரு முறை வீட்டின் வரவேற்பு அறையில் பிரிட்னி டிவிடி பாடலை பார்த்ததற்கு வீட்டிலுள்ள அனைத்து குடும்ப உறுப்பினரும் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைத்தார்கள். "இந்த மாதிரி கூத்த உன் ரூம்புக்குள்ளாரையே போட்டு கேளு" என அப்பா அறிவுரை கூறினார். எரிச்சலுடன் தனது கைபேசி எடுத்தான். "இப் யூ சிக் எமி" பாடலின் உடலில் பிரிட்னி சிரித்து கொண்டிருந்த தொடுதிரை மறைந்தது. உமனைசர் பாடலை ஆப்பிள் மியூசிக்கில் தட்டினான். பிறகு பிரிட்னியின் வலையொலியில் புகுந்தான். நினைவுகள் பலவாறாக மோதின. தினம் தினம் பிரிட்னி தனது அருகிலும் தன் பக்கத்திலும் சில நேரம் தன் மேலும் படித்திருப்பதை அவன் ஆபாசமில்லாமல் உணர்வான். அவளின் குரலோசையின் மேல் தொடங்கிய ஈர்ப்பு பின் அவளின் நடனத்தில் அவனும் சேர்ந்து ஓரளவு ஆடினான். பிரிட்னியின் குரலிசையிலும் நடனத்திலும் இவன் உலகம் மறந்து கிடப்பதை பார்த்தவர்கள் அவளின் நாய் குதறிய அரைக்குறை ஆடையை ரசிக்க தானே நீ பிரிட்னியை பார்க்கிறாய் என்பார்கள். பிரிட்னியின் குரலும் நடனமும் அவளை ரசிக்க பயன்படுத்தும் பொய் காரணங்கள் என்பார்கள். அன்று இரவுதான் தங்கை மாலினி வழி அம்மா பெண் பார்த்துள்ள செய்தி வந்தது. முகநூல் முகவரியையும் மாலினி கொடுத்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க என்றாள். வீட்டில் ஒரு திருமணம் நடக்கப் போகும் குதூகலம் அவள் முகத்தில் பரவியிருந்தது. அவள் புகைப்படத்தை முகநூலில் பார்த்தபோது பொதுவாக வீட்டில் தன் அப்பா அடிக்கடி பார்த்து ரசிக்கும் எம்ஜிஆர் படங்களில்தான் இப்படியான திருப்பங்கள் நடக்கும் என எண்ணிக்கொண்டான். இது எப்படி சாத்தியமானது என நினைத்து ஒன்றும் புரியாமல் குழம்பினான். இவளை ஏற்பதா வேண்டாமா என்ற முடிவை எடுக்கும் உரிமை தனக்குள்ளதாக அவன் நம்பவில்லை. பிரிட்னியின் ட்விட்டரில் நுழைந்தான். பிறகுதான் தூக்கம் வரும். வாழ்வின் வெற்றி என்பது ஒரு குறிக்கோளை அடைவதில் இல்லை, நீ நீயாக இருப்பதால் அடையும் மகிழ்ச்சியில் உள்ளது என்ற அவளின் ட்விட்டர் பதிவை படித்தான். காதல் சின்னத்தை தட்டியவுடன் அது வெடித்து சிவப்பு நிறமானது. தினமும் பதிவுகளுக்கு தான் லைக் செய்வது பிரிட்னிக்கு தெரியுமா? 5 கோடிக்கு மேலாக அவளை பின்தொடர்கிறார்கள் ட்விட்டரில். அதில் தன்னை எப்படி கண்டுகொள்வாள்? அந்த கேள்வியுடன் கண்களை மூடினான். தூக்கம் வரவில்லை, அதனால் கனவும் வரவில்லை. மனதின் பின்னணியில் பிரிட்னியின் குரலோசை மட்டுமே துணை நின்றது. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மூடிய கண்களினுள் தன் மனதை பார்க்கும் ஒளியில்லாத அறையில் தமிழ்ச்செல்வி வந்து டிக்டாக்கில் ஆடினாள். "ஐ மிஸ் அமெரிக்கன் ட்ரீம் சின்ஸ் ஐ வாஸ் 17. டோன்ட் மேட்டர் இஃப் ஐ ஸ்டெப் ஆன் த சீன்" என்று தொடங்கும் பீஸ் ஆஃப் மீ பாடலை பாடினாள். குரலோசை மட்டும் பிரிட்னியுடையதுதான். ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கு எந்த பெண்ணின் ஜாதகமும் பொருந்தவில்லை. பொருந்திய ஒரு சில ஜாதகமும் சனியின் பார்வையை சுட்டிக்காட்டி பெண் வீட்டார் புறக்கணித்தார்கள். ஆனால் இவளுடைய ஜாதகம் பொருந்து வந்ததாகத்தான் அம்மா சொன்னார். இந்த வயதில் பிரிட்னி மாதிரியே ஒருத்தி கிடைத்ததே பெரிய அதிர்ஷ்டம் என்று நினைக்கும் போது லக்கி பாடல் மனதின் பின்னணியில் ஒலித்தது. இத்தனை நாள் எல்லா ஜாதகமும் தட்டி போனது இதற்குதானா என்று தோன்றியது. அதிகாலையிலேயே குழப்பமாக கண் விழித்து அறையினுள் பிரிட்னியின் போஸ்டர்களை பார்த்தான். இந்த போஸ்டர்களை வீட்டின் வரவேற்பு அறையில் மாட்டிய போது வீடு இளவு வீடானது. "நடுவூட்டில் இப்படி ஒரு போஸ்டரா?
பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்ல என்று அம்மா வார்த்தைகளால் செருப்பால் அடித்தாள். பிரிட்னியை ரசிக்க அவர்களுக்கு பல தடைகள் உள்ளன. ஆனால் அவனுக்கு இதுவரை இல்லை. திருமணமானால் அறையில் கூட பிரிட்னி இருப்பாளா, அல்லது ஏதாவது சாமி படமாகி விடுமா? தன் அறையோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர்களுக்கு பிரிட்னி பற்றி எதுவும் தெரிய வாய்ப்பில்லை. அவள் முகநூல் முழுக்க எல்லா அவதாரத்திலும் அம்மன் படங்கள். அவனது முகநூல் முழுக்க பிரிட்னியின் நடன அசைவுகளின் அவதாரங்கள். தனக்கு பிரிட்னியை பிடிக்கிற மாதிரி தமிழ்ச்செல்விக்கு வேறு ஏதோ பிடித்திருந்தால் தான் ஏன் தடுக்க வேண்டும்? அவரவர் வாழ்வில் அவரவர் ரசனை குறித்து கேள்வி கேட்பதை முதலில் ஒழிக்க வேண்டும். அது தனியுரிமை என்றவாறு அவனுக்குள் சமாதானம் அடைந்தான். அவளை மணக்க சம்மதம் சொன்னாள். ஆனால் முதலில் தான் அவளிடம் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அவன் அம்மாவிற்கும் அதில் மகிழ்ச்சிதான். பிடிக்காம இருந்தா சொல்லியிருப்பான். செல்வியின் மேல ஆசை இல்லாமலா இவன் பேசணும்னு சொல்றான்? தங்கையிடம் மெதுவாக சொன்னாள் அம்மா. அதாம்மா, சம்மதம் சொல்வாராம், ஆனா பார்த்து பேசணும்னு சொல்வாராம். பேசி பார்த்து சம்மதம் சொல்றேன்னு சொல்ல வேண்டியது தானே? தங்கை மாலினி அம்மாவிடம் மெதுவாக சொல்லி சிரித்தாள். தன் வாழ்நாளில் தமிழ்ச்செல்வத்துக்கு பிரிட்னி மாதிரி எந்த பெண்ணும் இதுவரை தெரிந்ததில்லையே. இவள் மட்டும் எங்கிருந்து வந்தாள்? சக்தியுள்ள கோவில் என்று அனைவரும் சொன்ன கோவிலில் முதல் முறையாக கோரிக்கை வைத்த பலனாக இருக்குமா என்றெண்ணி கொண்டான். தனக்கொரு பெண் பிள்ளை பிறந்தால் பிரிட்னி என்று பெயர் வைப்பதாக கொண்டுள்ள ஆசை நிறைவேறுமா? தமிழ்ச்செல்வி தன் அம்மாவோடு கூட்டு சேர்ந்து எதற்கு கிறிஸ்துவ பெயர் என்று சண்டையிடுவாளா? அம்மாவின் குரல் கேட்டது. அது நல்ல பிள்ளைங்க. நான் எல்லாத்தையும் சாரதா கிட்ட பேசிட்டேன். அவளை எப்படியாச்சும் மகளை கரை சேர்க்க நினைக்கிறா. நம்ம குடும்பத்து மேல அவ நம்பிக்கை வச்சிருக்கா. பொண்ணு நல்ல பொண்ணு, அடக்கமா இருக்கா, நல்ல மரியாதையா பேசுவா, நல்ல பக்தி பொண்ணு. அவங்க அப்ப குடிக்கார நாய்கிட்ட இருந்து எப்படியாச்சும் அவளை காப்பாற்றணுன்னே இருக்கா. போன வாரம் கூட பாருங்க, சாரதா புருஷன் அந்த குடிக்கார மயிராண்டி குடிக்க காசு இல்லாம ஒருத்தங்கிட்ட எனக்கு மக இருக்கா, நீ தண்ணி வாங்கி கொடு, அவளை உன் கூட படுக்க வைக்கிறேன்னு ஒரு பிட்டடிக்கிற திருநாய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானா. சாரதா ஜாட்டு கம்பு எடுத்து விரட்டி அடிச்சிருக்கா. பாவம் செல்வி விடிய விடிய அழுதுச்சான். இனிமேல இப்படி யாராச்சும் வந்தானுங்கன்னா விஷம் குடிச்சு செத்துருவேன்னு சொல்லிட்டாளாம். பாவம் பாருங்க. நம்மளுக்கும் 20 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. வயசை பத்தியெல்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ட்டா. செல்வியை நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னுட்டா. எங்க அம்மா அந்த கருமாரி அம்மா தான் உங்ககிட்ட அனுப்பியிருக்கான்னு சொல்லிக்கிட்டு அழுதுட்டா சாரதா. அப்பங்காரனுங்க பாரு, பட்டை தண்ணி அடிச்சதும் மாமா வேலை கூட பாக்குறானுங்க. அந்த நாய் பேச்சை கேட்டு இந்த ஜாமா அடிக்கிற நாய்ங்க வரானுங்க பாரு. நல்லா உழைக்கிற வயசுல அவனுங்களுக்கு புத்தியா பாரு. நாய் பீ தின்ற புத்திக்காரனுங்க. எனக்கு என்னமோ அந்த புள்ளைய இப்பவே கூட்டிட்டு வந்துடலாம்னு தோணுது. இவனுக்கும் எத்தனை பொண்ணை பார்த்தோம். இந்த பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கா. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர்ற பிள்ளைங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. அப்பாவின் குரலும் எதிரொலித்தது. எஸ்டேட்டை விட்டு வெளியேறிய பல ஆண்டுகள் ஆனாலும் இவர்களின் பேச்சு நடை அந்த எஸ்டேட்டை விட்டு இன்னும் வெளியேறவில்லை என்பதை தமிழ்ச்செல்வம் தெரிந்தே வைத்துள்ளான். அதனால்தான் அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொள்ளும் போதும், தங்கையையும் தன்னையும் வேறு யாரையும் திட்டும் போதும் வெளிப்படும் சிறு சிறு கெட்ட வார்த்தைகள் இவனுக்கு அருவருப்பாகவே இல்லை. இரவில் கோயிலில் அவளை அறிமுகம் செய்ய போவதாகவும் பேசியது அவனுக்கு கேட்டது. அவனும் தயாரானான். 3 பிள்ளைகளை பெற்றிருக்கும் இவன் வயதை ஒத்த மகன் சொல்ல முதலாக ஜீன்ஸை விட்டான். நீல நிறத்தில் ஜிப்பா சட்டை அணிந்தான். தீமிதி திருவிழா நெருங்கிவிட்டதால் குலை தள்ளிய வாழை மரம், பச்சை கூந்தல் என்று கோயில் களை கட்டியிருந்தது. அன்னதானம் முடிந்ததும் இருவரும் பார்த்து கொள்வதாக திட்டம். பல்லக்கில் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்த 4 தலைமுறையை பார்த்திருக்கும் அம்மன் சிலையை தூக்கியவர்கள் கோவிலை 3 முறை சுற்றியதும் ஊஞ்சலில் தாளாட்ட சிலையை கீழே இறக்கினார்கள். ஊஞ்சலுக்கு அருகில் கொண்டு வரும்போது தொட்டிலை ஆட்டுவது போல வலது இடதாக அசைந்து கொண்டு வருவதைக் கண்டு அனைவரும் கைகூப்பி அருள் பெற வணங்கினார்கள். தமிழ்ச்செல்வம் மட்டும் தமிழ்ச்செல்வியை பார்த்தான். பிரிட்னியின் ஜாடை கொஞ்சம் இவளிடம் இருப்பது போல மீண்டும் உணர்ந்தான். அவனே தன் கற்பனையில் வரைந்தான். தலையில் கொஞ்சம் இறுக்கியபடியும்
கொஞ்சம் விரித்தபடியும் இருந்த கூந்தலில் அழகாக கொஞ்சமாக 2 ஜடை போலவே தொங்கியது மல்லிகை பூச்சரம். அந்த ஸ்டைல் அவனை கவர்ந்தது. இவளுக்கும் பேபி ஒன் மோர் டைமில் பிரிட்னி போட்டிருந்த இரட்டை ஜடையை தன் கையால் போட்டுவிட்டால் எப்படி இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து புன்னகைத்தான். தங்க நிறத்தில் சிறிய ஜரிகை பார்டர் கொண்ட கேரளா புடவையை கட்டியிருந்தாள். ஊதா நிறத்தில் ஜாக்கெட் கைகளின் நடுமுட்டி வரை நீண்டிருந்தது. வசீகரிக்கும் அழகுடன் இருந்த அவள் கை கூப்பி தன் அம்மாவுடன் கும்பிட்டு கொண்டிருந்தாள். அவளும் தன்னை பார்ப்பாளா என்று துடித்தான். தமிழ்ச்செல்வி கண்களை மூடியபடி உரிமையின் ஓசையின் அதிர்வில் தன்னை மறந்திருந்தாள். உடுக்கையும் பலமாக ஒலி எழுப்பியது. ஏதோ மனக்குறையை அம்மனிடம் சொல்லி மனதிலே அழுகிறாள். அவனின் பார்வையில் அவரை தனக்கு பிடித்தது போல அவருக்கும் தன்னை பிடிக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள். வலது இடது என்று லேசாக கும்பிட்டபடி கைகளுடன் அசைந்தாடினாள். பிறகு முன்னும் பின்னும் என்று உடலை அசைக்கத் தொடங்கினாள். கும்பிட்ட கைகளை அப்படியே மேலே தூக்கி நாகமாக படமெடுத்தாள். அவளின் ஆங்காரமான குரலை கேட்டதும் உரிமையின் வேகத்தை பட்டு தலைப்பாகை கட்டியிருந்தவர்கள் கூட்டினார்கள். ஒன்றை நாக்கை இரட்டை நாக்கு பாம்பு போல நீட்டியும் இழுத்தும் கொண்டவள் உக்கிரமாகி கீழே படுத்து தரையில் உருண்டு புரண்டாள். கட்டியிருந்த புடவை அவளை விட்டு நழுவியதை அவளின் அம்மா சரி செய்தாள். எழுந்து மண்டியிட்டவாறு சிமெண்ட் தரையை பலமுறை கொத்தினாள். தமிழ் செல்வத்தின் அம்மா பிடிக்க முயன்றார். என்னதான் பிடித்தாலும் இவள் மல்லுக்கு நின்றாள். உதவிக்கே 2 பெண்கள் ஓடி வந்து பிடித்தார்கள். அவளை பிடிக்க தொட்டவர்கள் மின்சாரத்தை தொட்ட மாதிரி அவள் போல மனித பாம்பாக நெளிந்தும் வளைந்தும் தரையில் உருண்டும் மஞ்சள் கொட்டப்பட்டிருந்த நாகப்புற்றை நோக்கி ஊர்ந்து சென்றார்கள். வட்டமாக உரிமை அடித்தவர்களின் தலைவன் இதுவரை பாடிய பாடலிலிருந்து சம்பந்தம் இல்லாமல் வரிகளை மாற்றினான். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. அவன் பாடினான் என்று சொல்லக்கூடாது, அலறினான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதையும் ஒரு கூட்டம் ரசித்து பக்தி பரவசத்தில் மருள் வராமலேயே ஆடியது. கொஞ்ச நேரத்தில் பாட்டை மாற்றினான். அன்னை தெரிகின்றாள், என் அன்னை தெரிகின்றாள். தொண்டை கிழிந்து போகும் அளவிற்கு கத்தி கதறினான். தமிழ்ச்செல்வி நெற்றியில் தன் கட்டை விரலினால் அவளின் அம்மா அழுத்தி மேல் நோக்கி விபூதி வைத்தும் அடங்காமல் மீண்டும் மீண்டும் தரையில் உருண்டாள். அவளின் அலறலோடு சேர்ந்து கொஞ்சமாக கட்டியிருந்த கூந்தலும் அலறிக்கொண்டே விரிந்தாடி முகத்தை மூடியது. அம்மன் சிலைக்கு பக்கவாட்டில் இருந்த நாகப்புற்றை கைகூப்பி வணங்கினார் தமிழ்ச்செல்வியின் அம்மா. பிறகு அங்கு ஓடி செம்பிலிருந்த பாலை எடுத்து வந்தார். தமிழ்ச்செல்வி வாய்ப்படாமல் நாக்கால் நக்கியபடியே உறிஞ்சினாள். சூடத்தட்டில் நெருப்பு அனலாக எரிந்தது. அவளின் அம்மா ஒரு சூடத்தை கொளுத்தி வாயை இன்னும் அதிகமாக திறந்து நீட்டிய நாக்கில் சுடராக எரிந்தாடிய சூடத்தை வைத்தார். வாயை மூடி சூடத்தின் நெருப்பாட்டத்தை அடக்கியவள் மயங்கி விழுந்தாள். அவளை தூக்கி கொண்டு கோயில் ஓரமாக சுவற்றில் சாய்ந்தபடி காலை நீட்டி உட்கார வைத்தார்கள். அவளின் அம்மாவும் அருகில் சென்று அவளின் கலைந்திருந்த புடவையை சரி செய்தார். கலைந்த கூந்தலை கட்டிவிட்டார். பால் தெரித்து கிடந்த முகத்தை துடைத்து விட்டார். மகளின் கால்கள் 2ஐயும் நன்றாக நீட்டும்படி செய்து பிடித்து விட்டார். பதற்றத்தில் இருந்த தமிழ்ச்செல்வம் அம்மாவை பார்த்தான். வாடா என்பது போல பாவனை செய்துவிட்டு மாலினியை அழைத்து கொண்டு விடுவிடுவென நடந்தார். வீட்டிற்கு நுழையும் போது அம்மாவின் முகம் ஏமாற்றமாக இருந்தது. மாமாவிடம் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். பக்தி இருக்கட்டும், அதுக்குன்னு இப்படியா? சரி வராதுண்ணே, வேற இடம்தான் பார்க்கணும் என சொல்லிக்கொண்டே தமிழ்ச்செல்வத்தை பார்த்தார். நான் தான் அப்பவே சம்மதம் சொல்லிட்டேனே, எனக்கு தெரியாதா என்று அம்மா முகத்தை நேருக்கு நேர் பார்க்காமல் மாலினியின் முகத்தை பார்த்து பாதி விழுங்கிய வார்த்தைகளுடன் தன் அறைக்குள் நுழைந்தான். வேகமாக சாத்திய கதவின் படார் ஓசை அவனது அம்மாவின் கோபத்தை சீண்டிவிட்டது. ஏதோ உரத்து பேசுவது கேட்டது. அம்மாவின் சொற்கள் காதுக்குள் நுழைவதை அவன் விரும்பவில்லை. பிரிட்னியின் பாடல் ஒன்றை ஏர்போர்ட் போட்டுக்கொண்டு கேட்கத் தொடங்கியிருந்தான். பிரிட்னி அவன் மனக்கண்ணில் பாம்பு போல நெளிந்து ஆடிக்கொண்டிருந்தாள்.